மக்களே, மண்டே ஈவினிங் நடந்த கதையை தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. 2-3 நாளாகவே சரியான ஹெட்டேக்கு. அதனால் நான் வந்து எதுவுமே வீடியோ எடுக்கலை. பயங்கர தலைவலி. மோஸ்ட்டாக ரெஸ்ட்டு தான் எடுத்திருந்தேன். வீக்கெண்ட் வந்துட்டு பீச்சுக்கு போயிட்டு வந்தோம் அண்ணா கூட. அதனால் வந்து அப்போ ஆரம்பித்ததா என்னன்னே தெரியல. அப்போ இருந்து தலைவலி விடவே இல்லை. அதனால் நேற்று நான் எதுவுமே பண்ணல. அடுத்த நாள் டியூஸ்டேன்றனால சாமி கும்பிடணும் இல்லையா, அதனால் வந்து நான் அந்த விளக்கு பூஜை சாமான் இதெல்லாம் எடுத்து வந்து முன்னாடியே கழுவி வச்சுட்டேன். ஸோ ஈவினிங்காக கழுவி வச்சுட்டோன்னா அடுத்த நாள் வந்து வீடை மட்டும் தொடச்சிட்டு சாமி கும்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். நான் வந்து இந்த பருப்பு தனியாக வேக வச்சு அதுக்கப்புறம் வந்து காயில் சேர்த்தி அதை வணக்கி அப்படி வந்து சாம்பார் செய்ய மாட்டேன். மோஸ்ட்டாகவே வந்து ஒன் பாட்டாகவே செஞ்சுருவேன். குக்கர்லேயே டேரெக்டாக எல்லாம் தாளித்து விட்டுட்டு பருப்பையும் சேர்த்து ஒரு 5 விசில் விட்டுட்டோம்னா சாம்பார் ரெடி ஆயிரும். இப்போ வந்து நார்மலாக வந்து சாப்பாட்டுக்குன்னா வந்து இந்த அரைச்சி ஊற்ற மாட்டேன், லாஸ்ட்டாக ஆட் பண்ணுறது. இல்லை இந்த மாதிரி டிஃபனுக்கு செய்கிறோம் அப்படின்னா இந்த அரைச்சி விட்டு ஒரு சாம்பார் வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி சாம்பார் வந்து செய்வேன். யூஸ்வலாக சாம்பாருக்கு பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து தேங்காய், ஜீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் வந்து நல்லா வறுத்துட்டு, வரமிளகா இதெல்லாம் நல்லா வறுத்து அரைச்சி பேஸ்ட்டாக வந்து ஆட் பண்ணி கொஞ்சோண்டு வெல்லம் சேர்த்துனா நல்லாயிருக்கும் அந்த சாம்பார். ஸோ அதுதான் வந்து நான் இன்றைக்கி டிஃபனுக்கு பண்ணியிருந்தேன். தோசைக்கு வந்துட்டு இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக வந்து சீட்ஸ் பொடி வந்து அரைச்சி வச்சுருந்தேன். ஸோ வந்து ஹெல்த்தியாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு சீட்ஸ் எல்லாம் வச்சு ஒரு பொடி ரெசிபி தான் பார்த்துருந்தேன். அதுதான் வந்து இன்றைக்கி செஞ்சுருந்தேன். அதுதான் தோசைக்கு சூப்பராக இருந்துச்சு. சீட்ஸ் பொடி ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் வந்து ஆட் பண்ணுறேன். இது எவ்வளோ பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தெரில. வேணும்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அடுத்து இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பாய்.